சொல்கிறேன். முன்னால் கூட்டத்தை உடச்சிட்டாங்க. திருட்டு வேலை நடந்துருச்சு. இப்போ கூட்டமெல்லாம் இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. அதே நம்ம லைனில் போய்கிட்டு இருக்கோம். பெரிய 2 யானைகள் இருக்கிறது. சிறப்பாக சாமியை கும்பிட்டு முடிச்சா இந்த பாம்பு பூரான்னு வாங்கிட்டு வந்தாங்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அலையில் மட்டும் ஒன்று கொடுத்தீங்கன்னு சந்தோஷப்படுவேன். இப்படியே கூட்டிட்டு வா, புள்ளே தான் இல்லைண்ணா. கை பிடிச்சிட்டு வா. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப போகிறோம். ஸ்நாக்ஸுக்கு இது வாங்குவோமா? இது சரி. பாம்பு பூரானோட ஸ்டாச்சுவெல்லாம் உடைச்சோம்னா நம்மளுக்கு வந்து பிள்ளை தேடி தேடி நான் பார்த்துருக்கேன். இப்போலாம் மாட்டை தான் நம்ம இங்கேருந்து தேடணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குங்க. கொடுத்துரி அதுக்கு ஒன்று குடிய சாப்பிட்டு கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தப்பா. இல்லை எப்படி நீங்கள் சந்தோஷமாக பண்ணுவீங்க? அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஒரு க்ரௌடுக்குள்ளே வந்துருக்கோம். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலுங்க. புஞ்சை புளிமட்டிலேருந்து நம்ம நம்பியூர் போகிற ரோட்டில் காவலி வலையெல்லாம் தாண்டி வந்தோம்னா ஐயா கோயில்னு ஒரு கோயில், சிறப்பான கோயிலுங்க. ஏன்னா எப்போவுமே இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நோம்பிங்க ஒரு 4 வாரம் நடக்கும். அந்த நோம்பிக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம போயிட்டு உள்ளே போய் நம்ம ஃபுல்லாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்னென்னும் தேள், அந்த பாம்பு, இந்த மாதிரி பொம்மையாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாம் சொல்கிறேன். முன்னால் கூட்டத்தை உடச்சிட்டாங்க. திருட்டு வேலை நடந்துருச்சு. சரி ஓகே மக்கள், நம்மளும் நம்ம சேர்ஜியும் வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம போகலாம், போயிட்டு சாமி கும்பிட்டோம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளே நடந்து வந்துட்டு இல்லை இந்த பக்கம் ஃபுல்லாக கார் பார்க்கிங் பண்ணிங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே கடை தாங்க, கடைகள் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் இதான் லாஸ்ட் வீக்கு முடிய போகுதுங்க. சரி வாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். எல்லாம் கடை தான், கடையெல்லாம் தாண்டி போனால் தான் கோயில். ஆனால் அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. காலையில் தான் சரியான கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ கூட்டமெல்லாம் இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன இலை இருக்குன்னா, அந்த பாம்பு தேயிலெல்லாம் உடைச்சாங்கன்னா வீட்டிலலாம் பாம்பெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் வராது. ஆமாம் பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் பழத்தை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே உடைச்சிட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போகணும். பார்த்திங்கன்னா லைன் அந்த அளவுக்குலாம் கூட்டமே இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. உடைக்கிறதுக்கு பைசா தரணுமா? உடைக்கிறதுக்கு பைசா தரணுமா? உடச்சியா? உடைச்சாச்சு. இன்னும் உடச்சிட்டே காட்டல. உடைச்சாச்சு ப்ரோ, நீட்டாக ஜம்முன்னு உடஞ்சிருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளைனில் போய்கிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா பெரிய 2 யானைகள் இருக்கிறது. சிறப்பாக சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பெரிய 2 யானைகள் இருக்கிறது. அதுக்கு பார்க்கவே இல்லை. இது என்னது? தொட்டலா? உண்டியில் தான். மக்களே அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர். சரி ஓகே வாங்க நம்ம போயிட்டு அந்த பாம்பெல்லாம் உடைப்பாங்களே அதை உடைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபுல்லாக உடைச்சிரு தலைவா. இப்போ சாமி கும்பிட்டோட வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு எல்லோரும் அவங்களோட அந்த பாம்பு பூரான்னு வாங்கிட்டு வந்தாங்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு இருக்காங்க.
எல்லோரும் மரம் உடைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. வரவங்களாம் வாங்கிட்டு வந்து உடைப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஐயன் கோயில், ஐயாவோட கோயில். இப்போது ஐயா கோயில் போய் சாமி கும்பிட்டு இப்போ வந்து இது வந்து கருப்பராயர் கோயில், கருப்பாங்கோயில் வந்து இப்போ சாமி கும்பிட்டு போயிட்டுருக்கோம். இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கடைகள் வந்திருக்கோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவுட்ரு வந்தோம்னா கடைக்கு சாப்பிட்டாங்க. நான் பசிக்குதுன்னு வேணுமா கொடுத்துட்டோம். இது பொரியலையா? இல்லைங்க, வா வா வளையல் மட்டும் ஒன்று கொடுத்தீங்கன்னு சந்தோஷப்படுவேன். இப்படியே கூட்டிட்டு வா, வளையல் போட்டுடலாம். புள்ளதான் இல்லைண்ணா, கை பிடிச்சி வா. அன்னைக்கு வந்துருவாங்க. ஃபன் பண்ணி விட்டாரு. போகலாமா? சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப போகிறோம். ஸ்நாக்ஸுக்கு இது வாங்குவோமா? எவ்வளோங்கம்மா பானைங்க? 230ங்க. பெருசு 230, பெருசு 170ங்க. பெருசு இது பெருசுண்ணா. இது பெருசு இது 170. அதை விட ஒரு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அதை விட ஒரு 2 இன்ச்சு தான் கம்மியாக இருக்கும். 3 லிட்டர் தண்ணி கம்மியாக பிடிக்குங்க. கீழே புடை இல்லைங்க, அது புடை இருக்குதுங்க. சரிங்கண்ணா, சரி பார்த்துடுங்க. ஓகே கோ. மக்களை பார்த்தீங்கன்னா பூனைகள் எல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா கோயிலுக்கு வந்தாங்கன்னா இந்த பானை வாங்கிட்டு போகிறதெல்லாம் வழக்கமாக அந்த காலத்தில். அது தெரியும். இப்போ வந்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டு நீட்டாக சாமி போனோம். நீட்டாக சாமி விட்டோம், நீட்டாக வந்துட்டோம். நம்மளுக்குன்னு தனியாக ஒரு வழி விட்ட மாதிரி இருந்துச்சுல. திடீர்னு இந்த வழியை வாங்கியிருந்தாங்க. நம்ம போய் சட்டுன்னு சாமி கும்பிட்டு சட்டுன்னு வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அடுத்த வாரமும் இருக்குங்களாம்மா. இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு பார்த்துறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை எடுத்து தான் இந்த கோயிலோட ஃபெஸ்டிவல் நடக்குது. பாம்பு பூரானோட ஸ்டாச்சுவெல்லாம் உடைச்சோம்னா நம்மளுக்கு வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை ஆனது, பாரம்பரியமாக ரொம்ப கால வருஷமாக நடக்கிற ஒன்று. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பானையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா பானையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இப்போ ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி பக்கம் ஆகுதுங்க. 5 மணிக்கே பாருங்கள், சுற்றி எல்லா பக்கமும் காரு பைக்கு தான். அந்த பக்கம் அந்த சைட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கார் பைக்கெல்லாம் நின்றுருக்கு. அதே மாதிரி பஸ்லேயும் நிறையா பேர் வராங்க. பஸ் பார்த்திங்கன்னா டவுன் பஸ் இங்கே நிற்கும். இந்த எந்தெந்த பஸ் நிற்குன்னு எனக்கு தெரியல, பட் பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் பஸ் எல்லாமே நிற்கிது. நின்றுட்டு எல்லாத்தையும் ஏற்றி இறக்கிட்டு போகுது. நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தாலும் கூட வரலாம். அதே மாதிரி கூட்டங்கிறது மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு சிறப்பாக நம்ம அப்படியே என்ன பண்ணோம்னா அந்த சத்தியிலிருந்து நம்ம இந்த பவான் சாரில் இந்த ரோடு இருக்குல்லங்க, இந்த மண் ரோடு, இந்த கவாய் வாய்க்கால் போகிற ரோடு, அந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டோம். நம்ம வந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா சரி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வாய்க்கால் ஓரத்துலேயே கொஞ்சம் நேரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஊதியாக இருக்குது. எல்லா மாடும் மேய்கிறதுக்காக அந்த பில்லை தேடி மேய் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக மாட்டை தான் நம்ம இங்கேருந்து தேடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பில்லு இருக்குங்க. சரி ஓகேங்க மக்களை, அங்கே பார்த்தீங்கன்னா 5 வாரம் பார்த்திங்கன்னா நடக்குங்க. அந்த ஐயா கோயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 வாரம் நடக்கும். 5 வாரத்துக்கு அப்புறம் அது அவ்வளோதான், அந்த கோயிலோட ஃபெஸ்டிவல் முடிஞ்சு 5 வாரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். சரி ஓகேங்க. பார்த்திங்கன்னா நீங்களும் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஐயா கோயில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பாம்பு அதெல்லாம் உடைக்கிறதுனால அது முடி வேறு ஒரு பக்கம் உடைக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திங்கன்னா அந்த பாம்பு மற்றபடியான வேறு எதுவுமே வராமல் இருக்கும். பார்த்திங்கன்னா விண்டேஜ் பைக்கு, விண்டேஜ் ரோடு வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது ஒரு பாரம்பரியமாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 டே முடிஞ்சிச்சு. எப்படி முடிஞ்சுன்னு தெரியல. கூட வந்தோம், சோறு நீங்களும் ஒன்று நீங்களும் காலையில். சரி ஓகே மக்களே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். வேறு மாதிரி இருக்குது.
பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பக்கம் சன் செட் ஆகிட்டு இருக்குது, அப்படியே எங்கள் கீழே மாடு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்ருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குங்க, வேற மாதிரிங்க. இந்த மாதிரிலாம் பில்லு நம்ம ஏரியா சைடு இருந்துச்சுன்னா யாருமே அதான் அவ்வளோதான், மாட்டை ஃபுல்லாக கட்டிடுவாங்க. வேறு மாதிரி இருக்குங்க, ஃபுல்லாக பச்சை பசைன்னு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கார் பாருங்க அவர். வேறு மாதிரி இருக்குது மக்களே. சரி ஓகேங்க, நீங்களும் இந்த கோயிலை போய் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நம்ம ஐயா கோயில் சாமியை கும்பிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி நல்லது நடக்காமலாம் யாருமே அந்த கோயிலில் விசிட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக நானும் இப்போ பார்த்திங்கன்னா 2வது வருஷமாக போயிட்டுருக்கேன். போன வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் போனேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் போயிருக்கேன். ஏன்னா இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வீடியோ போட்டுறது பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். தென் அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் இன்னமும் எனக்கு தெரில. இந்த வருஷமும் போயிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் வந்துடும். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, இன்னொரு நல்லபடி சந்திக்கிறேன். இத்தோடைய விருது உங்களை எஸ்எஸ்கே தமிழாக எப்பவும் சிரிச்சிட்டாங்க, சிறுமணி முக்கியம் எப்பவும் சிரிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்போ பாய். அப்படியே கொடுத்துரு. இந்த இவன் தான் கத்திட்டு இருந்தவன்.